பிக் பாஸ்ல இந்த வாரம் வீக்லி டாஸ்க் வந்து ஸ்கூல் டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கதை இருக்குது. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அந்த ஸ்கூல்ல அதுல இருக்கிற கேரக்டர் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப லைவ்ல நடந்த அப்டேட் தான் அது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டாஸ்க் ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஸ்கூலுக்கு அப்படி என்னடா கதை இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே சூப்பரா ஒரு காலத்துல நல்ல விதமா பெஸ்டா போயிட்டு இருந்த ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலுடைய இறந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து யார் பாத்துக்கிறது, பிரின்சிபலா இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரின்சிபலா இருந்தார் பாத்தீங்களா, இறந்தார் இல்லைங்களா, அவங்களுடைய பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் டைவர்ஸ்ல முடிஞ்சு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இந்த ஸ்கூல்ல திருப்பி எப்படியாவது ஒரு வகையில பெஸ்டா கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அயன் லேடி பயங்கர போல்டா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க எடுக்கிறதா முடிவு. இந்த லேடினுடைய ஹஸ்பண்ட் டைவர்ஸ் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து திருப்பி இந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒரு வகையில் கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த ஸ்கூலினுடைய முக்கியமான விஷயத்துக்குள்ள மூக்கு நுழைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க, அந்த ஸ்கூலுக்கு வாட்ச்மேன். இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. பிரின்சிபாலை வந்து ரொம்பவே கடவுளாக நினைக்கக்கூடிய, முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா, இதை கட்டினார் இல்லையா, அவரை வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுடைய வாட்ச்மேன். அவர் அப்ப இருந்து இருக்காரு, இப்ப வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் பிடி மாஸ்டர். இந்த பிரின்சிபலா வர்றது யாரு, லேடி வர்ஷினி. அவங்களுடைய ஹஸ்பண்டா வர்றது யாரு, அருண். பிடி மாஸ்டரா வர்றது யாரு, ஜஃப்ரி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேனா வர்றது இருக்காங்க இல்லையா, அது யாரு அப்படின்னா சிவகுமார். இப்போ இதுக்கப்புறம் டீச்சர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து சயின்ஸ் டீச்சர் ஒருத்தர், அவங்க வந்து ஜாக்லின். தமிழ் டீச்சர் ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், மஞ்சிரி. அவங்க இவங்க தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற முக்கியமான ஸ்டாஃப். இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர். அந்த 8 பேரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர். ராணுவ வந்து கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒரு பையன், ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் வம்புக்கு இருக்கிற ஒரு பையன், ஆனா மக்கு பையன். 2வது சத்யா. சத்யா வந்து யாருக்குமே அடங்காம திமிரா இருக்கிற ஒரு பையன், என்ன வேணாலும் பண்ணுவாப்ல. அடுத்தது சாச்சனா. சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மேதை. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் படிச்சு ஏதாவது ஒரு வகையில பெருசா வரணும் அப்படின்னு நினைச்சு படிப்புலயே முழுக்க உலகமகா படிப்புக்காரியா இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனா டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சாச்சனா. அடுத்தது பவித்ரா. இந்த பவித்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு பணக்கார ஒரு லேடி. எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு லேடியான ஒரு கேரக்டர். ரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வருதுங்க, அதுதான் ஆனந்தி. ஆனந்தியோட கேரக்டர் என்னன்னா, இருக்கிற பென்சிலு பேப்பரு இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற எதை பார்த்தாலும் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு கள்ளத்தனமா களவாடிட்டு போற திருடி கேரக்டர் ஆனந்திக்கு. இதுக்கப்புறம் முத்துனுடைய கேரக்டர். முத்து வந்து இருக்கிறதுலே டீச்சருக்கு ரொம்ப செல்ல புள்ள. டீச்சர்கிட்ட வந்து ரொம்ப செல்லமா நடந்துக்காப்புல. ஆனா பசங்க படிக்கிற பசங்களுடைய எல்லா கேரக்டரையும் கொண்டு போய் என்ன சொல்றது, டீச்சர்கிட்ட வந்து போட்டு உடைக்கிறது, போட்டு கொடுத்துட்றது. அந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பான ஒரு கேரக்டர் முத்து. தீபக்னுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமே பார்க்காம பசங்க யார் இருந்தாலும் போய் எல்லாத்தையும் பிரின்சிபால்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நல்ல பேர் எடுக்கிற ஒரு கேரக்டர். இவங்கெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர். இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் அவங்கவுங்க கேரக்டர் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் எப்படி போகுது, எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஆனால் பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் வந்து ஆல்ரெடி நிறைய நடந்திருக்கு. மக்கள் வந்து பார்த்து இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி மெமரியா இருந்திருக்கும், பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லி முடிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிக் பாஸ் இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.